ஏண்டா மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறேன் நீங்க இன்னும் பிளானே சாங்ஷன் ஆகல. என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க? அப்பா, அந்த ஏரியால இருக்கிற எல்லா பிளாட்டையும் வாங்கிட்டேன். ஆனா அந்த வடமேற்கு மூலையில இருக்கிற வேளாளர் கல்யாண மண்டபம் மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கேன், அநேகமா ஃபைனல் ஆயிடும். பேசிட்டு இருக்காருங்களா? மார்க்கெட்ல என்ன விலையோ அதுக்கு மேல 8 4 சேர்த்து கொடுத்தா அவன் பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு போறான். வர எஜுகேஷனல் இயரையாவது நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ் திறந்தா தானே நல்லபடியா நடக்கும். ஆமா, என்னடா சொல்ற? ஆமாமா, எடுத்துக்கோ. என்னடா அப்படி பூசுவியா? யோ கணக்குல ஐயா சொல்லுங்க. போய் அந்தால் யாரு என்ன ஏதுன்னு கேட்டு விலைய பேசி முடிச்சிட்டு வா. சரி. ஏன் பாண்டியா, நம்ம ஆட்டோ டிரைவர் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் பல்லு விளக்கிட்டு இருக்கிறோம். உன் தங்கச்சி எல்லாம் துணி வைக்கிறாங்க, நீ என்ன வெள்ளைன்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டு பேண்ட் பேண்டா முடிக்கிற? காவலுக்கு தங்கச்சிகள் எல்லாம் குளிக்க வந்திருக்காங்கல்ல, உங்களை எப்படி நம்ப முடியும்? என்னப்பா நீ எங்க போய் சந்தேகப்படுற? அன்னைக்கே கூட போற தங்கச்சி மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்தோம்ல. ஏன் அப்படி குளிச்சிட்டீங்க நாயில? ஆமா, குதிக்கிறவங்களை பார்த்தா உனக்கே எரியுது. நீச்சல் தெரியாது இருக்கு, பிரமாதம் அடிப்ப மறந்துட்டேன். நீச்சல் எங்கேயாச்சும் மறக்க மாட்டேன். 2 வருஷம் மழை இல்லையப்பா, அதுல மறந்து விட்டு அடிச்சது. மெதுவா சூதானமா இறங்குதாய். மெதுவா 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 சித்திரு, நான் பேசி சீக்கிரமா வந்துடுறேன். என்னால ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் வா. இந்த டிரைவர்கிட்ட அனாவசியம் பேச்சு பார்த்து வச்சுக்காத. சிறு வயசு புள்ளி கல்யாணம் முடிச்சு இப்படித்தான் கணக்கு புள்ள. வணக்கம் வணக்கம். காலம் கெட்டு போச்சப்பா, எல்லாம் ஆட்டோ டிரைவர் மாதிரியா இருக்கிறீங்க. கழுத்துல செயின், கையில வாட்சி, இன்னொரு கையில செயின், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஏமாத்தி கொள்ளை அடிக்கிறவன் எல்லாம் போடும்போது உழைச்சு சம்பாதிக்கிற நாங்க போடக்கூடாதாக்க? அட பேச்சிலேயே செங்கொடி பறக்கலாம். இந்த பாலக்காடு இருந்து வந்த பாண்டிய நீதான். கேரளா இருந்து வந்திருக்கிற ஏறப்ப கொஞ்சம் நின்று பேசக்கூடாதுங்களா? பேசுறது வாயில தான், அதை உட்கார்ந்து பேசினா அப்புறம் நின்று பேசினேன். அட பத்திரத்துல வில்லங்கம் இருக்குதா இல்லையோ, நம்ம பாண்டியங்கிட்ட வில்லங்கம் இருக்குதப்பா. நான் கொஞ்சம் உட்கார்ந்து பேசிக்கிறேன். ஆமா, பத்திரங்கத்திரன்னு பேசுறீங்களா? நீங்க யாரு சார்? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா அனுப்பியிருக்காரு. எந்த ஐயா? அட பெரிய கார்ல வருவார்ல அந்த ஐயா. ஏன்னா நான் மதிக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கார் தாங்க, டாக்டர் அம்பேத்கர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஐயா தான், தந்தை பெரியார். வேற ஐயா கையாலும் நமக்கு தெரியாது. சுத்தி வளைச்சு பேசாம நேரடியாக விஷயத்துக்கு வரேன். ஐயா உன்னோட கல்யாண மண்டபத்தை விலை கேட்க சொன்னாரு, அதுக்கு தான் வந்தேன். விலை கொடுக்கறதா ஒன்னும் அபிப்பிராயம் இல்லைங்களே. மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அதை விட 10 100 ஜாஸ்தியா வாங்கி கொடுத்தலப்பா. ஐயா, குடியிருக்கிற வீட்டை விலை கேட்கறது, சாப்பிடுறதுல எச்சை துப்புறது ரொம்ப அயோக்கியத்தனங்க. தம்பி, ஐயா ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டாருன்னா அதை வாங்காம விடவே மாட்டாரு. அப்படிங்களா? யாருங்க நான் வண்டிக்கிட்ட? எந்த சம்சாரங்க? என்ன விலைங்க? ஆசைப்பட்ட பொருள் கேட்ட என்னங்க தப்பு? இப்ப உங்களுக்கு குத்தம் இல்ல, குறையுது இல்ல, நம்மளுக்கு அப்படித்தானே இருக்கு. நீயே ஒரு தடவை வீட்டுக்கு வந்து என் வீட்டை கொடுக்க முடியாதுன்னு ஐயா கிட்ட சொல்லிடுங்க. நான் இருக்கு சொல்லலாம், நீங்க போய் சொல்லுங்க. அந்த ஆளுக்கு ஏச்சுன்னா அங்கேயே இருக்கு, இல்லன்னா நீங்க வர சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன பாக்குறதுக்கு ஐயா வர சொல்றியா? அந்த ஆள் கேட்டாரு. உனக்கு நேரம் சரியில்லை போல் இருக்கு. ஒரு நல்ல ஜோசியார் நான் பார்த்து உன் ஜாதகத்தை எல்லாம் கேட்டு வச்சுக்கோ. நீங்களாவது பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கப்பா. நம்ம சம்சாரம் 2வது வாரங்களா? சிறு வயசு பிள்ளையா இருக்குது. என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டு அவங்க பயங்கரமான ஆளுங்க. பயங்கரமான ஆளுனா என்ன கரும்புலி செம்புலி எல்லாம் குத்திருப்பாங்களா? ஏடா நம்ம ஒரு 4 நாளைக்கு வெளியூர் போயிடலாமா? கேளு பாண்டியா, மோசமான ஆளு, ஓடிடுறா. வணக்கம். வணக்கம். என்ன மும்முரமா புக் படிச்சிட்டு இருக்க? இது அண்ணல் அம்பேத்கரோட பொன்மொழிகள். இந்த மாதிரி புக் எல்லாம் படிக்கிறதுனாலதான் என் கணக்கு பிள்ளைகிட்ட அப்படி சொல்லி அனுப்பிச்சியா? பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி புக் எல்லாம் படிச்சா பிடிக்காது தெரியுமா? அது உங்களோட ஏறிட்டு வந்திருக்காங்கல்லங்க, அந்த மூஞ்சிகளை பார்த்தாலும் நல்லா தெரியுதுங்க. ஓ,
அப்புறம் சார் யாருன்னு சொல்லவே இல்லைங்களே. அது ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல, என்ன யார் அப்படி கேட்டதே இல்ல. அம்மா, உங்ககிட்ட சகவாசமா உட்கார்ந்து பேசினாதான் வேலையாகும் போல இருக்கு. உட்காரலாமா? பேசல, வண்டியில் அந்த மேட்டையை எடுத்து பாருங்க. அதை விட இதே நல்லா சரி. இருக்கு. இனி நாம உட்கார வேண்டியதா? உட்காந்துடலாம். உட்காருப்பா. அப்புறம் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உன்னோட அந்த கல்யாண மண்டபம் விலைக்கு வேணும். நான் உங்க கணக்கு புள்ள சொல்லி விட்டுங்களேன். அது சிறு வயசு பொண்டாட்டி கூப்பிட்டு சினிமா போயிருப்பேன். பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தாலே எல்லாம் மறந்து போயிருக்கு. தம்பி வந்து சொன்னான், இல்லன்னா நான் அவனை கொண்டு போட்டிருக்க மாட்டேன். பாண்டியா, மல்டர் வாங்காயா? மல்டர் சாமி. தம்பி இந்த பாரு, வியாபாரத்துல ஒரு பொருளுக்கு விலை ஏத்துறதுக்கு கொஞ்சம் கிராக்கி பண்றது சகஜம்தான். நான் தான் எவ்வளவு வேணாலும் தரேன்றேன்ல. வயசாயிட்டால காது மந்தமாயிரும் சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கும் போல இருக்குது. பாண்டியா, நீ ரொம்ப ரிஸ்காவே பேசிட்டு இருக்கிற. பெருசு முடிக்கிறது வர சரியில்லை. கொடுக்க மாட்டேங்க. பழனி ஜனங்க 2 பேருக்கு தான் பயப்படுவாங்க. ஒண்ணு மலை மேல இருக்கிற அந்த முருகனுக்கு, 2வது அடிவாரத்துல இருக்கிற இந்த வடிவேலுக்கு. ஐயோ, நான் அவங்க அப்பா சிவபெருமானுக்கு பயப்பட மாட்டேங்க. ஐயா, இது பாண்டியனோட சொந்த கருத்துங்க. எனக்கு உங்களை பார்த்தா எப்பவுமே பயம் ஜாஸ்திங்க. கூட உட்காந்துக்கணும், கொலை பண்ணி போடாதீங்க. பாண்டியா, ஐயா என்னை மன்னிச்சிட்டாரு. பாண்டியா, ஐயா உன்னையும் மன்னிச்சிட்டாரு. ஐயா சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு ஆட்டவே ஏய், நான் சிரிக்கிறேன்னு நீயும் சிரிக்கிறியா? பொதுவாவே இந்த வடிவேல் சிரிச்சான்னா எதிராளி அழுவான்னு அர்த்தம். பொதுவா குழந்தை பிறந்தோன்னு என்ன பண்ணுங்க? அழுகு மல்லுங்க. நான் பிறந்தப்ப அழுகவே கிடையாது. நம்மளை தலைகளை தூக்கி பிடிச்சு நர்ஸ் சாத்துருங்க. ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. முடிவா நீ அந்த கல்யாண மண்டபத்தை எனக்கு விலைக்கு கொடுக்க மாட்டியா? பிச்சைக்காரன் கூட ஒரு தடவை சொன்னா விரைச்சிட்டு போயிருவேன். சரி, அதுக்கெல்லாம் சூடு சொரணி இருக்கணும்ல. என் பாஷை உனக்கு புரியல, பசங்களை விட்டு பேச சொல்றேன். வேண்டாம். வயசு 62 ஆனாலும் மனசு இன்னும் 26 தான். சும்மா பாண்டியா, நான் பேசிய பாண்டிய ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மத்தியானத்துக்குள்ள கூட்டு வரேன் சாமி. நீங்க அவசரப்படாதீங்க சாமி. அதை செய். சரி. கருத்து சொல்லும் போது மண்டை ஆட்டுங்க. பணக்காரனை பார்த்தோம் திப்பு கால விழுந்துருங்க. அந்த அளவு தெரியாம பேசுற நீ. அங்க எத்தனை பேர் கூட்டு வந்திருக்கானு நீ அடி வாங்கினதும் உனக்கு தெரியும். என்னப்பா சொல்றான் அவன்? என் பாஷை அவனுக்கு புரியல. நீங்க போய் உங்க பாஷையில சொல்லிட்டு வாங்கடா.